பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 16. நம்ம இன்னைக்கான பைபிள் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சோல் ஸ்பிரிட் பாடி, ஆவி ஆத்மா சரீரம் சொல்ற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கடந்த நாட்களில் பார்த்துட்டு இருக்கிறது என்னதுன்னா, ஆத்மா சாகும் சொல்லி பார்த்தோம். ஆத்மா சாகும்னா இப்போ எக்ஸாம்பிள் உலகத்தில் அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா ஆத்மா சாகாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வேதாகம் என்ன சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லி பார்ப்போம். ஓகே, அதே நேரத்தில் மரணத்தில் இருக்கவங்க ஒன்றும் அறியார்கள், அவங்க நித்திரையில தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் எல்லா மக்களுமே உயிர்த்தெழுவாங்க சொல்ற அந்த வார்த்தை சத்தியத்தையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துருச்சா ஒன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரல. அப்போ எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கடைசி நாளில் எல்லாரையும் நான் உயிர்த்தெழுப்புவேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈனோக்கு எங்கே போனாரு, எலியா எங்கே போனாரு, அது மட்டும் இல்லாதபடிக்கு யாராவது வந்து பரலோகம் போயிருக்காங்களா இதுக்கு முன்னாடி சொல்லி அந்த டாபிக் பார்க்க போகிறோம். அப்புறம் எலியாவும் மோசேவும் வந்து இயேசு கிறிஸ்துவோட வந்து மலையில மருவ மலையில வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த நிகழ்வு என்னதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான பாடத்துக்கு கடந்து போகலாம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்னதுன்னா, நம்ம போன வாரத்தில் அந்த போன டே 15ல வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம என்ன பார்த்தோம்னா, பேய் என்றால் என்ன சொல்லி பார்த்தோம். பூமியில ஒரு ஆளுக்குள்ள பூந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு செத்து போனவங்களோட ஆவியோ ஆத்மாவோ கிடையாது. ஏன்னா அவங்க நித்திரையில் இருக்காங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொல்லி பார்க்குறோம். பாவம் செய்யாத ஆத்மா ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே பாவிகள் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாருமே நித்திரையில் தான் இருக்காங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில பிரேத குழியில இருக்கும் அனைவரும் சுத்தத்துக்கு காலம் வரும். அப்பொழுது மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா, உயிரோடு எழுந்திப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து விரட்டின அந்த பேயா இருக்கட்டும், அவங்களாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து டே 15ல பார்த்துருக்கோம். அதை போய் பார்க்கணும்னா பாருங்க. சும்மா நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். என்னதுன்னா, அங்கே அந்த இயேசு கிறிஸ்து விரட்டின அந்த ஆவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசுத்த ஆவிகள், சாத்தானின் தூதர்களும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்க, இல்லைன்னா அந்த தூதர்கள் பாவம் செய்த தூதர்கள் இல்லைன்னா வந்து சாத்தானுடைய தூதர்கள் ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் சொன்ன அந்த பொய்யாகிய பாவம் நீங்க சாக மாட்டீர்கள் சொன்ன அந்த காரியத்தை நிரூபிக்க தான் வந்து அந்த ஏவல் கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை நிரூபிக்க தான் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அந்த பொய்யான நிகழ்வுகளை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஆள் செத்து போயிட்டானா அவன் சாவலை, அவன் ஆத்மா வந்து சுத்திட்டு இருக்கு, ஆவி சுத்திட்டு இருக்கு சொல்ற பொய்யான இந்த காரியங்களை, அசத்தியத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து எல்லா மதத்திலையுமே வந்து என்ன பண்றா விதிச்சிருக்கா சொல்லி பார்க்குறோம். ஸோ இது டீட்டெயிலாக நம்ம வந்து டே 15ல பார்த்துருப்போம். இந்த முந்தின பதிவில் அதில் நீங்கள் கேட்டு நீங்கள் அடைங்க. ஓகே, அதில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கான நம்ம செய்திக்கு போகலாம். ஸோ இன்னைக்கான நம்ம டாபிக் நம்ம பார்த்த மாதிரி ஏனோக்கு எங்கே போனார், எலியா எங்கே போனார், ஏன்னா அவங்க 2 பேருமே பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்டார் சொல்லி பார்க்குறோம். ரதம், அக்னி ரதமானது பரலோகத்திலே எலியா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையிலேயே பரலோகத்துக்கு போனாங்களா சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கான வசனம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏனோக்கு பரலோகம் போனாருக்கான வசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 இங்கே எடுத்துக்கிறேன். ஜெனிசஸ் 5 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18, 19, 20 படிங்க. சாரி, அது வந்து ஏனோக். 21 படிங்க. 21 அது வந்து ஏனோக் பிறக்கிறது போட்டிருக்காங்க. 21 ஏனோக்கு அது வாழ்ந்ததை பத்தி போட்டிருக்காங்க. 21 படிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஓகே. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கு.
ஸோ இந்த வார்த்தை வரதுனால ஸ்பெசிஃபிக்காக ஏனோக்கு வரதுனால, ஏன்னா மிச்ச பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் தே டைடு, மரித்தார்கள் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஜேரா வந்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 962 வருஷம் வாழ்ந்து மரித்தார் சொல்லி போட்டிருக்கு. அதே போல ஜேராதோட அப்பா பார்த்தீங்கன்னா மகாலயல் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து 895 வருஷம் வாழ்ந்து மரித்தார் சொல்லி போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் ஆதாமு, அந்த மாதிரி தான் எல்லாருமே வராங்க. ஓகேவா? ஆனா ஏனோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தேவன் எடுத்துக்கொண்டார், பிகாஸ் காட் டுக் ஹிம் சொல்லி வருது. ஏன் இது வருது சொல்றதை நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயம், ஏன்னா இதுக்கப்புறமா வாழ்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா மரித்தார்கள் சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா மெத்தி சொல்ல பார்த்தீங்கன்னா 969 வருஷம் வாழ்ந்து ஏனோக்கோட பையன் வாழ்ந்து மரித்தார் சொல்லி பார்க்குறோம். ஸோ ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏனோக்கு மட்டும் போட்டிருக்கு அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு யார் போனாங்க சொல்லி பார்க்கலாம். இல்லை பரலோகத்துக்கு போனவங்க இறங்கி வந்தவங்க யாராவது இருக்காங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் ஆகிய மனுஷகுமாரன் அல்லாமல் வேற யாரும் பரலோகத்துக்கு ஏறினதும் இல்லை இறங்கினதும் இல்லை சொல்லி பார்க்கிறோம். படிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஒருத்தர் வந்து பரலோகத்துக்கு போலையா, ஏறினவர் ஒருவரும் இல்லை. நோ ஒன் ஹஸ் கான் டு ஹெவன் சொல்லி சொல்றாரு. இது யார் சாட்சி சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே பேசுறாரு இதை. ஓகே, இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை வந்து சொல்றாரு, பரலோகத்துக்கு யாரும் வரலப்பா என்னை தவிர சொல்லிட்டு. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வரைக்கும் யாரும் வரல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு அவர் போயிட்டு பேருக்கு வந்திருக்கலாம்ல, அவர் பரலோகம் போயிட்டு பேருக்கு வந்திருக்கலாம்ல சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் எல்லாருமே உயிர் தெழுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்ம லாசரஸ் பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, யோவான் 11ஆம் அதிகாரத்துல. அப்போ லாசரஸோட அக்காவோ தங்கச்சியோ மார்த்தாள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க முன்னாடி வந்திருக்கலாம்ல இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுவாங்க, இது கவலைப்படாத, நான் உன்னோட சகோதரனை வந்து நான் திருப்பி உயிர் தெள வைப்பேன் சொல்லும்போது, எனக்கு தெரியும் கடைசி நாள்ல உயிர் தெழுவாங்க சொல்லிட்டு சொல்லி மார்த்தாள் வந்து சொல்றாங்க. ஆனா படிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 23, 24. யோவான் 11, 23, 24. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, I know he will rise again in the resurrection at the last day. கடைசி நாளில் என்ன பண்ணுவான் என்னோட சகோதரன் வந்து உயிர் தெழுவான் சொல்லி எனக்கு தெரியும், அப்படிதான் போட்டிருக்கு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் டே பத்தி, இந்த உயிர்த்தெழுதல் நாளை பத்தி இயேசு கிறிஸ்து அநேக தடவை பேசியிருக்காரு. யார்கிட்ட? மார்த்தாள் கிட்ட, மரியல் கிட்ட, இந்த மாதிரி சீஷர்கள் கிட்ட நிறைய தடவை பேசியிருக்காரு. அந்த வசனம் வேணா காமிக்கிறேன், இங்க வேணா நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் டே சொல்றத, கடைசி நாள் பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா யோவான்ல மட்டுமே இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை பேசுறாருன்னா, யோவான் 6:39 படிங்க. 9. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஓகே, கடைசி நாளில் அவங்களை எழுப்புவதே என் பிதாவின் சித்தமா இருக்கு. கடைசி நாள், இந்த கடைசி நாள்னா என்னது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அது முன்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி சொல்றாரு பாருங்க, 40 படிங்க. அடுத்த வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். கடைசி நாளில் எழுப்புவது சொல்லி சொல்றாரு. அதே போல 44 படிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் சொல்லி சொல்றாரு. அதே 54 பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு சொல்லி பார்க்குறோம், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து யோவான்லேயே வந்து பாத்தீங்கன்னா கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னு சொன்னதுனால மார்த்தால என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் கடைசி நாள்ல அவன் உயிரோட வருவான் சொல்லி தெரியும், ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய தடவை
கடைசி நாளில் அவன் உயிரோடு வருவான் சொல்லி சொல்றாங்க. அந்த கடைசி நாள் தான் என்ன நாள்? ஓகே, உயிர்த்தெழுதல் வந்து உடனடியாக வர மாட்டாங்களாம். செத்து போனவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், உடனடியாக வந்து உயிர் தெழ மாட்டாங்களாம். ஏன்னா உயிர்த்தெழுந்து போயிட மாட்டாங்களாம். அப்போ கடைசி நாளில் எழுப்பு வரான். அப்போ இவங்க எல்லாரும் என்ன இருக்காங்க, நித்திரையில இருக்காங்க. மரணம் என்னது, நித்திரை சொல்லி பார்க்குறோம். அவங்க வந்து ஏற்ற வேலையில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், பிரேத குழியில் உள்ள அனைவரும் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த கடைசி நாள்ல தான் அந்த சத்தம் வருதான். அந்த நாள் எப்போ, கடைசி நாள் எது சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை சொல்லி பார்க்குறோம். ஏன்னா படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, என்னதுன்னா முதலாவது எழுந்திருப்பார்கள். ரைஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்போ உயிர்த்தெழுதலே எப்ப நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரமேது. ஓகே, அவரோட 2ஆம் வருகை எப்பதான், நான் வருகிறேன், திரும்பி வருவேன், வெயிட் பண்ணுங்க, வாட்ச் அண்ட் ப்ரே சொல்லுமேதான் என்ன நடக்குது, உயிர்த்தெழுதலே நடக்குது சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி நாள் சொல்றது வந்து இயேசு கிறிஸ்துவோட வருகையை பத்தி பேசிட்டு இருக்கு, 2ஆம் வருகையை பத்தி பேசிட்டு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இப்ப வந்துருச்சா? ஒன்றும் வரல. அப்ப யாருமே என்ன பண்ணல, ஒன்றும் உயிர் அடையவில்லை. செத்து போனவங்க செத்து போன நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க ஆத்மாவோ அவங்க ஆவியோ எங்கேயும் சுத்திட்டு கிடையாது. அதை பத்தி தெளிவு வேணும்னா நீங்க முந்தின பாடத்துல டே 15ல போய் பாருங்க. ஓகேவா? அதே போல இப்போ வந்து பாக்குறது என்னதுன்னா, பரலோகத்துக்கு போனாங்களா, யாராவது போனாங்களா இல்லையா சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தரும் போல. இயேசு கிறிஸ்து முன்னாடி யாரும் போல சொல்றத நம்ம என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வாயில சொன்னா அந்த வசனத்தினாலே பார்த்தோம். என்னை தவிர பரலோகத்துக்கு ஏறினவரும் இல்லை, அங்க இருந்து இறங்கினவரும் யாரும் இல்லை. ஓகே, மனுஷகுமாரன் ஆகிய என்னை தவிர யாருமே போல சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா வச்சு போனாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, எல்லாரையும் உயிர்ப்பிக்கப்படமே தான் என்ன பண்றாங்க, அவங்க பரலோகத்துக்கு போறாங்க சொல்லி பார்க்குறோம். அப்ப என்ன பண்றாரு, எப்படி கூட்டு போறாராம் இயேசு கிறிஸ்து, அவங்கள வந்து சரீரங்களை மாத்துறாராம். முதலாவது எந்திப்பாங்களாம். அடுத்து படிங்க 17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது கர்த்தருடனே கூட இருப்போம். இப்படிதான் அவங்க பரலோகத்துக்கு போறாங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோமா, உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடனே எப்போதும் இருப்போம் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் நம்ம போய் பார்க்கலாம். 1 கொரிந்தியன்ஸ் 15ல ஃபர்ஸ்ட் வந்து 22, 23 படிங்க. 1 கொரிந்தியர் 15, 22, 23 படிங்க. படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அது ஓகே. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்ப எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுவாங்க. பாருங்க, தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஆனா ஒவ்வொருத்தரும் தன் வரிசையில. நம்ம 1 தெசலோனிக்கேயர்ல என்ன பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வரிசையில என்ன வருது, உயிரோடு இருக்க நாம் என்ன பண்ணுவோம், நாமும் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவனே காணப்படுவோமா. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். மறுரூபம் எங்க இங்க போடல, ஆனா இதை பத்தி கொரிந்தியர்ல போட்டிருக்கு. ஓகேவா? அப்ப ஈச் டர்ன், ஒவ்வொருத்தரும் அவங்க டர்ன்ல வந்து வருவாங்களா, உயிர்த்தெழுவாங்களா. எப்போ, இயேசு கிறிஸ்துவோட வருகையில. அதான் இங்கேயே போட்டிருக்கு பாருங்க, கிரைஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. அப்புறம் இப்போ அவர் வருகையிலே, அப்படி அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23 திருப்பி ஒரு படிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து முதல் பலனானவர். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Then when he comes, அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா அதுக்கப்புறம் முடிவு வரும், இந்த உலகத்தோட முடிவு வருது சொல்லி பார்க்கிறோம். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா வந்து 50 படிங்க. 50ல இருந்து. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது.
அழிவுள்ளது அழியாமையை சொந்தரிப்பதும் இல்லை. ம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ம் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ம் ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ம் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். வெயிட் 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 வெயிட். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. லிசன், நான் ஒரு ஒரு ரகசியத்தை சொல்றேன். we will not all sleep. எல்லாருமே நித்திரை அடைய போறது கிடையாது. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இங்க 1 தீமோத்தி சொன்னதுதான் சொல்றாங்க. 1 தீமோத்தில என்ன இருக்கு? ஆஃப்டர் தட் we who are alive, ஓகே, டெட்னா என்னது? டெட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரு? நித்திரை அடையற மக்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் உயிரோடு இருக்க மக்கள்னா என்னது? வி ஆர் அலைவ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்களா? ஓகே, அவங்களும் வந்து கிறிஸ்துவனே போயிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். அவங்க எப்படி போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள தான் இங்கே பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் உயிரோடு இருக்க மக்கள், அவங்க என்ன பண்ணலையா? நித்திரை அடையலையா? அவங்க வந்து செத்து போயிட்டு செத்த நிலைமையில கிடையாது. அவங்க என்ன உயிரோடு இருக்க சில மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு இமைப்பொழுதுல மறுரூபம் ஆயிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பட் வி வில் பி சேஞ்ச்டு. ஓகே, நம்ம சரீரம் என்ன ஆயிடுதான்? சேஞ்ச்டு இன் அ ஃபிளாஷ், இன் அ ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, அட் த லாஸ்ட் ட்ரம்பட். ஓகே, இயேசு கிறிஸ்துவோட அந்த 2ஆம் வருகையில ஒரு அந்த லாஸ்ட் ட்ரம்பட்ல, கடைசி எக்காலத்துல இங்கேயும் பாத்தீங்கன்னா எப்படி வராராம்? லார்ட் himself will come down from heaven with a loud command, ஓகே, with a voice of an archangel, with a trumpet call. ஓகே, எக்கால சத்தத்தோடு வராராம். ஓகேவா? அதுதான் வந்து 1 கொரிந்தியர் 15 என்ன போட்டிருக்கு? லாஸ்ட் கடைசி எக்காலம். கடைசி எக்காலம் தான் 7ஆம் எக்காலம் சொல்லிட்டு நம்ம வெளிப்படத்துல படிக்கிறோம். ஓகே, ஃபார் தி ட்ரம்பட் வில் சவுண்ட், தி டெட், பாருங்க ஃபர்ஸ்ட் யாரை எந்திக்கிறாங்க? டெட் இன் த கிரைஸ்ட் வில் ரைஸ் ஃபர்ஸ்ட். மரித்தவர்கள் முதலாவது உயிர் திடுறாங்க சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அவங்க வந்து எந்த சரீரத்தில் எழுதிக்கிறாங்களா? இம்பெரிஷிபிள் பாடியில. ஓகே, அழிக்க முடியாத ஒரு பாடியில எழுதிக்கிறாங்களா? வி வில் பி சேஞ்ச். உயிரோடு இருக்க நம்ம என்ன ஆயிடுவோமா? சேஞ்ச் ஆயிடுவோமா? அதுதான் வந்து இங்க வி வில் நாட் ஆல் ஸ்லீப், வி வில் பி சேஞ்ச் சொல்ற இந்த வார்த்தை, வி வில் ஆல் பி சேஞ்ச் சொல்றதை இங்க குறிக்கின்னு சொல்லி பார்க்குறோம். வி வில் ஆல் பி சேஞ்ச் சொல்ற வார்த்தையும் அண்ட் வி வில் பி சேஞ்ச் சொல்றதையும் நம்மள குறிக்குது. ஓகே, வி வில் நாட் ஆல் ஸ்லீப் சொல்றத. நம்ம எல்லாம் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாம் மரத்து நிலைமையில இருக்க போறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு இமைப்பொழுதுல மருவம் ஆயிடுவோம். யாரெல்லாம் உயிரோடு இருக்கவங்க. ஆனா செத்தவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து உயிர் தள்ளுறாங்க. உயிர் தள்ளு மருவம் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம உயிரோடு இருக்க நம்ம என்ன பண்றோம்? ஒரு இமைப்பொழுதுல நம்ம என்ன பண்றோம்? மருவம் ஆகுறோம். 2 பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவ கூட என்றென்றைக்கே நம்ம இருப்போம் சொல்றதுதான் இங்க சொல்ல வருது. அப்போ உயிர் தெழுதல் சொல்றது வந்து ஒரு ஆர்டர்ல நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. யார் ஃபர்ஸ்ட் உயிர் தெழுதல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் சொல்லி பார்க்குறோம். அடுத்து உயிரோடு இருக்க மக்கள் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பழையப்பட்ட விசுவாசி வீரர்கள், அதுக்கப்புறம் உலக மக்கள் சொல்ற அந்த பேட்டர்ன் இருக்கு, அந்த வரிசை. ஓகே, இது எல்லாத்துக்கும் முன்னாடி யார் உயிர் தெழுதா? இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் முன்னாடி உயிர் தெழுதார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த உயிர் தெழுதல் நிமித்தம் எல்லாருக்குமே கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க? நித்திரையில இருக்காங்க சொல்றதுதான் வந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறீங்க ஸ்லீப். ஓகே, வி வில் நாட் ஆல் ஸ்லீப்ல மற்ற பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நித்திரையில இருக்காங்க. எல்லாருமே மரணம் சொல்ற நித்திரையில இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவனுக்கு வந்து யாரும் மரித்த நிலைமை கிடையாது. எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க சொல்றதுதான் வந்து ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து டைரக்டா சொல்லுவார். ஏன்னா சதுசேயர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து 7 மனைவி, ஒரு பெண்ணுக்கு வந்து 7 ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க உயிர்த்தலை மீது என்ன எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லும் போது நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க சொல்லி இயேசு கிறிஸ்துவே வந்து ஒரு வசனத்தை சொல்லுவாரு. அது வேணா பார்க்கலாம். அங்க யூத கலாச்சாரப்படி இது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய சகோதரன், முதலாவது சகோதரனுடைய ஒய்ஃப் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க குழந்தை இல்லாம இறந்து போயிட்டாங்கன்னா, அப்போ அதுக்கு அடுத்த இருக்கிற சகோதரன் வந்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு குழந்தை கொடுக்கணும். அப்போ அவங்களே இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்து அது மாதிரி எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னா, அப்போ வந்து கடைசியில உயிர்த்தெழும் மீது யாருக்கு ஹஸ்பண்டா இருப்பாங்கன்னு சொல்றதுதான் யாரோட கேள்வியா இருந்ததுன்னா, சதுசேயர்களோட கேள்வியா இருந்தது. அது வேணா படிக்கலாம். மத்தேயு 22 27 30. எங்களுக்குள்ளே சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். மத்தேயு 22 23 படிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான், அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள்.
மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படி 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரர் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கு பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலிலே அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். பாத்தீங்கன்னா சதுசியை வந்து என்ன பண்றாங்க, உயிர்த்தெழுதல் மேலே நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவ வந்து பயங்கரமா டாக்டிக்கலா மாட்டி ஒண்ணும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சாதிக்கிறவங்க உயிர்த்தெழுதல் இல்ல சொல்லி சாதிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு சொல்லி பாருங்க. 29ல நீங்க என்ன பண்றீங்க, தப்பா வேதாகமத்தை புரிஞ்சிருக்கீங்க, தேவனோட வல்லமையை என்ன பண்றீங்க, தப்பா புரிஞ்சிருக்கீங்க சொல்லி எடுத்த உடனே சொல்றாரு. படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். ஓகே, உயிர்த்தெழுதல் அடையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பரலோகத்திலே தேவ தூதர்களை போல இருப்பாங்களாம். மேரேஜும் கிவின் மேரேஜும் இருக்காதான். ஓகேவா, அவங்க ஒரே ஆளா இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒரே சரீரமா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏத்த பேர் வந்து அவங்களுக்கு இருக்கும் சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்படி இருக்கும்போது 31 படிங்க அப்படியே. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஓகே, ஏன்னா இந்த சதுசேயர்கள் எதை அவங்களும் வந்து யூதர்கள் தான். ஆனா அந்த யூதர்கள் யார் எதை மட்டும் நம்புறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசேவின் அந்த 5 ஆபங்கள் மட்டும் தான் நம்புறாங்க, இந்த தோரா மட்டும் தான் நம்புறாங்க சொல்லி போகிறோம். ஓகேவா, அதுனா ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம் சொல்ற அந்த 5 புக்கு தான் நம்புறாங்க சொல்லி போகிறோம் சதுசீஸ். அங்க பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் இல்லை, அதனால நாங்க அதை தவிர்த்து நாங்க வேற எதுவும் நம்ப மாட்டோம், மோசையோட ஆகமங்கள் மட்டும் தான் நம்புவோம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா மோசே எதுவும் நம்புவாங்க, அப்புறம் அந்த தீர்க்கதர்சனங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்னதை நம்புறாங்க சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் பரிசேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வசனங்கள் நிறைய வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பத்தி சாட்சி கொடுக்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்னங்கன்னா இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாததுனால இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி என்ன பண்றாரு, மோசே கிட்ட வந்து என்ன பண்றாரு, இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகே, மோசே கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா யாத்ராகமம் 3:6 படிங்க, எக்ஸோடஸ் 3:6. யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஓகே, ஏன் மோசே கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் பாத்தீங்கன்னா சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்தவங்க. இஸ்ரேல் மக்களை யோசேப் மூலமா என்ன பண்ணாங்க, யாக்கோபோட சந்ததியாகி 12 கோத்திரம் வந்து பாத்தீங்கன்னா யோசேப் மூலமா எகிப்துக்கு போறாங்க. அங்க பல வருஷங்கள் வந்து என்ன பண்றாங்க, வாழ்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுது, அங்க அறியாத ஒரு பாரோ மன்னன் வந்து வராரு. அவர் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் மக்களை வந்து அடிமைத்தனத்துல கொண்டு போறாங்க. பயங்கரமான அடிமைத்தனத்துல கொண்டு போயிட்டு அவங்க வந்து பயங்கரமா வேதனை அடைகிறாங்க. அப்ப அந்த கூக்குரல் வந்து தேவன்கிட்ட கேட்குது. இல்லைன்னா தேவன் வந்து ஏற்ற காலத்தில் என்ன பண்றாரு, மோசேவை ரைஸ் பண்ணி அவர் வந்து அந்த அரண்மனையை வளர்க்கப்படுறாரு. பின்பு மீதியான் தேசத்துல வந்து 40 வருஷம் கிட்ட இருக்கிறாரு, அங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். பின்பு தேவன் வந்து இந்த முச்செடியிலேருந்து பேசுறாரு. ஓகே, சுமார் 400 வருஷம் ஆச்சு இந்த நிகழ்வுகள்லாம். எங்க யாக்கோப் வந்து அந்த எகிப்துக்கு போனதுல இருந்து இஸ்ரேல் மக்கள் வந்து மோசே வந்து தேவன் அழைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 இயர்ஸ் கிட்ட. ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா இங்க மோசே கிட்ட என்ன பண்றாரு, நான் தான்ப்பா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்க முற்பிதாக்களோட தேவனு, என்னை பார்த்து நீ பயப்படாத சொல்லிட்டு என்ன பண்றாரு, பேசுறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, கோட் பண்றாரு. ஏன்னா இந்த சதுசேயர்கள் என்ன பண்றாங்க, மோசேவோட ஆகமங்களாகிய அந்த தோரா மொத்தம் 5 புத்தகத்தை தான் நம்புறாங்க. அந்த 5 புத்தகத்துல மோசே கிட்ட டைரக்டா தேவன் பேசின முதலாவது விஷயத்தை பத்தியே டைரக்டான முதலாவது வார்த்தையே பாத்தீங்கன்னா இதுதான், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அதை வச்சு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இவங்க கிட்ட தேவன் வந்து மரித்தோரின் தேவன் கிடையாதுப்பா, நான் வந்து அவர் வந்து மரித்தோரின் தேவன் கிடையாது, அவர் உயிரோடு உள்ளவரின் தேவன் சொல்லி சொல்றாரு. திருப்பி அந்த வசனம் படிங்க, மத்தேயு 22
32. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். தேவன் மரித்தோருக்கு தேவன் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தீங்கன்னா தேவனோட வார்த்தையின்படி அவர் என்ன பண்றாருன்னா, இவங்களாம் ஆக்சுவலா ஆபிரகாம்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்தாரா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அவர்லாம் என்ன பண்ணிருக்காரு, மரித்த நிலைமையில இருக்காங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஈவன் தாவீதா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்நாள் வரைக்கும் அவங்க கல்லறைகள் வந்து இருக்கு. அதுதான் வந்து பேதுரு கூட சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்த பிறகு சொல்ற விஷயம் எங்கன்னா அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 2ஆம் அதிகாரத்துல படிங்க. தாவீதை பத்தி சொல்லுவாங்க எங்கன்னா 29ஆம் வசனம், 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. பாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டு மரணம் அடைந்தான், அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா எபிரேயர் 11 பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் மரித்தார்கள் சொல்லி வேற போட்டிருக்கு. படிங்க ஹீப்ரூஸ் 11. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபேல் முதற்கொண்டு அனைத்து விசுவாச வீரர்களும் என்ன பண்ணாங்களாம், மரித்தார்கள். 13 படிங்க. இங்க சொல்லப்படுறது, இங்க சும்மா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பை ஃபெய்த் ஆபேல், பை ஃபெய்த் ஏனோக்கு, பை ஃபெய்த் நோவா, பை ஃபெய்த் ஆப்ரஹாம் சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி போட்டிருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா, ஆல் திஸ் பீப்புள் 13ல வேர் ஸ்டில் லிவிங் பை ஃபெய்த் when they died. அவங்க விசுவாசத்தோட என்ன பண்ணாங்களா, மரிச்சாங்க சொல்லி பாக்குறோம். படிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். செத்து போயிட்டாங்க, நித்திரையில இருக்காங்க. ஓகேவா, அந்த செத்து போனதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நித்திரை சொல்றாரு. அந்த மாதிரிதான் தேவன் வந்து இங்க நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லும்போது அவங்க மரித்த நிலைமையை சொல்ல வரல, அவங்க நித்திரையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம வந்து தானியல்லே நம்ம என்ன பாக்குறோம், தானியல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பூமியின் தூவிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எப்போ இந்த கடைசி நாளில் எழுந்திப்பாங்க சொல்லி சொல்ல வராங்க. நித்திரை பண்றவங்கன்னா என்னது, இதை நீங்க தூங்கிட்டு இருக்கவங்களே எழுப்பவங்க சொல்லி சொல்ற அர்த்தமா? பூமியின் டஸ்ட் ஆஃப் தி எர்த். ஓகே, திரும்பி படிங்க. அத பூமியின் தூளிலே என்னது, நித்திரை பண்ணியுள்ளாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும். இங்க தூள்னா என்னது, தூளிலே சொல்லும்போது டஸ்ட். ஓகே, டஸ்ட் ஆஃப் தி எர்த் சொல்லி பார்க்குறோம். நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் சொல்ற. அப்போ மண்ணில் நித்திரை செத்து போனவங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க, நித்திரை சொல்றது. ஓகேவா, அதுதான் வந்து இங்க கடைசியில என்ன சொல்றாரு. 13ஆம் வசனம் படிங்க. 13ஆம் வசனம் படிங்க. அதுல நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். பாருங்க, இளைப்பாய் கொண்டிரு, நீ ரெஸ்ட் எடு, அதான் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லி சொல்றோம். ஓகேவா, அப்போ அங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, நித்திரையில தான் இருக்காங்க சொல்லி போகிறோம். அப்போ நித்திரையில இருந்து தான் தேவன் வந்து என்ன பண்றாராம், எல்லாருமே எழுப்புறாரு. அப்ப தேவனுக்கே மனுஷங்க எல்லாரும் நித்திரையில தான் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து மீட்பு கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால என்னாச்சு, எல்லாரும் நித்திரையில இருந்து திருப்பி உயிரோடு வருவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்ப எல்லாருமே வந்து செத்துப்போன நிலைமையில தான் இருக்காங்க சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நிகழ்வு என்னதுன்னா வந்து ஏனோக்கு பத்தி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா, பரலோகத்துக்கு யாரும் போகல. அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்குமே என்ன பண்ண முடியாது, யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது சொல்லி பார்க்குறோம். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும், அவங்க சரீரங்கள் வந்து மாற்றப்படணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போறவங்க யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவ இந்த பரலோக அழைப்பு சொல்ற இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகைக்குள்ள இருக்கிற மக்களை தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இங்க சபை மக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். முன்னாடி இருக்க விசுவாச வீரர்கள் பத்தி அங்க பேச வரல. அது ஏற்கனவே நம்ம வந்து பழைய டாபிக்ல பார்த்தோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது, பூமிக்குரிய வாக்குத்தத்தம், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லி சொன்னதுதான். ஓகேவா,
இங்க ஆனா சபைக்கு என்ன சொல்றாங்க, நீ உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் சொல்றாங்க. நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறதுனால், நான் உன்னை உலகத்திலிருந்து எடுத்ததுனால நீங்க உலகத்தில் பொக்கிஷன் சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் உங்க பொக்கிஷன் சேர்த்து செய்யுங்க வைங்க சொல்றாரு. உங்க குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த சபை அழைப்புக்கு மட்டும் தான் என்னதுன்னா பரலோக அழைப்பு இருக்கு. அப்போ அவங்கள மட்டும் தான் என்ன பண்றாருன்னா பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. அதுவும் எப்ப கூட்டு போறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில கூட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா மக்களுமே உயிர்த்தெழுதல் ஓகே வர்றது எப்ப இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துல தான் எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. முதலாவது சபை உயிர்த்தெழுது, அவங்க அவங்க வரிசையில உயிர்த்தெழுறாங்க. முதலாவது சபை உயிர்த்தெழுது, பின்பு வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் உலக மக்கள் எல்லாருமே உயிர்த்தெழுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதான் பேட்டர்ன் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ எல்லாருக்குமே தேவனோட பார்வையில் எல்லாருமே வந்து நித்திரையில் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது இங்கே ஏனோக்கு எங்கே போனார், எலியா எங்கே போனார் சொல்லி ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஏனோக்கு எங்கே போனாங்க சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, ஏன்னா இவங்க பரலோகம் போயிருக்க முடியாது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். பிரியமானவர் சொல்லிட்டு எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடியே சாட்சி பெற்றார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கு. இப்ப நீங்க ஒரு பெக்குலரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னதுன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நான் ஒரு மேப் மாதிரி காமிக்கிறேன். just 5. ஸோ இன்னொரு இமேஜ் இருக்கும், அது என்னன்னா தாடி வச்சு. ஸோ இதை வச்சு காமிக்கிறேன். ஸோ இங்கே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பிகினிங் ஆஃப் டைம். ஸோ இங்கே ஆதாம் பார்த்தீங்கன்னா 930 வருஷம் வாழ்றாரு. சேத்து பார்த்தீங்கன்னா 912, 905, 901, 10, 895. ஸோ அப்படி பார்க்குறோம். அதை வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ வருஷம் வாழ்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் அந்த கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்டான கிளைமேட். ஓகேவா, அதனால தான் இத்தனை வருஷம் வாழ்றாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதில் ஒரு கடைசி ஒரு லெட்டர் மட்டும் அடிச்சிருங்க, ஒரு நம்பர் மட்டும் அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற வயசோட கால்குலேஷன் வரலாம். ஒரு 100 வயசுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்காங்க சொல்லி பார்க்கும்போது 93 வயசு, 91 வயசு, 90 வயசு, 91 வயசு, 89 வயசு, 96 வயசு, அப்புறம் 96 வயசு, 77 வயசு, 95 வயசு. இவர் இந்த உலகத்தில் ஃப்ளட்டு அப்போ வந்து 600 வயசு, அதுக்கப்புறம் 350 வாழ்றாரு. இவரும் பார்த்தீங்கன்னா நோவும் பார்த்தீங்கன்னா 950 வயசு கிட்ட 950 வயசு வாழ்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்புறம் அவங்க பசங்க வந்து அடுத்த உலகத்தில் வாழ்றாங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் உலகத்துல வாழ்றவங்க. அப்போ இந்த உலகத்துல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃப்ளட் வர்றதுக்குள்ள இருக்கிற உலகத்துல வாழ்ந்தவங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மியா வாழ்ந்தவர் யாரு, ஏனோக்கு 36 வயசு. ஓகே, 36 வயசுல என்ன ஆயிட்டாரு, அவர் இறந்துட்டாரு, செத்து போயிட்டாரு. ஓகே, இப்ப யாராவது வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னா அவங்களை என்ன சொல்லுவாங்க, கடவுள் எடுத்துட்டாருப்பா. ஓகே, என் பையனை வந்து என் கடவுள் எடுத்துட்டாரு அப்படி சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வாழ வேண்டிய வயசு ஆனால் கடவுள் எடுத்துக்கிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோக்குக்கும். ஓகேவா, ஏன் இது நம்ம சொல்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏனோக் வாக் வித் காட் அண்ட் ஹி வாஸ் நோ மோர் சொல்லும்போது அதுதான் செத்து போயிட்டாரு. பிகாஸ் காட் டுக் ஹிம் அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஏனோக்குலாம் சொல்கிறாங்க. ஏனோக் பை ஃபெய்த், ஏனோக் வந்து தேவனோட சஞ்சரித்து இருந்தாரு சொல்லி பார்க்குறோம். டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத் சொல்லி சொல்றாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னதுன்னா இவர்கள் எல்லாரும் 13 பாருங்க, ஆல் தீஸ் பீப்புள் சொல்லும்போது மேல சொல்லப்பட்ட ஆபிலா இருக்கட்டும், ஏனோக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நோவா இருக்கட்டும், அப்ரஹாமா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களா, மரித்தார்கள். ஆல் தீஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க, ஆர் ஸ்டில் லிவிங் பை ஃபெய்த் வென் தே டைடு. எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம். அப்போ இவங்க எல்லாரும் செத்து தான் போனாங்களாம்.
ஆனா ஏன் வந்து ஏனோக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெத்னு போட்டிருக்காங்க, நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத் போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து மத்தவங்க வாழ்ந்து மறிக்கிற மாதிரி மறிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 91 வயசுல வந்து ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா, இந்த இதுல டயக்ராமே பாருங்க, 93 வயசு வந்து ஒருத்தர் வாழ்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து எவ்வளவு வியாதிகள், ஒரு பிரைம் ஏஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாலிப வயசு இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஒரு மெச்சூரான வயசுனா எது இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 33ல இருந்து 40க்குள்ள இருக்கிற, இல்ல 30ல இருந்து 40க்குள்ள இருக்கிற ஏஜ் தான் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஏஜ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க மரணத்தினைக்கு அவங்க வாழ்க்கை வந்து பொது சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளுமே 40, 50, 60 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கன்ஸா வந்து டிசேபிள் ஆகும். அதெல்லாம் வந்து செயல இழந்து போவோம், நடக்க முடியாது, மூட்டு வலி வரும், அப்புறம் காது கேட்காது, கண்ணு தெரியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கியில வந்து ஒண்ணு சொல்றாரு. உன் கண் போறதுக்கு முன்னாடி தேவன சிருஷ்டிகர் என்னென்ன, உன் காது கேட்காத முன்னாடி உன் சிருஷ்டிகர் என்னென்ன, உன் பல்லு விழுறதுக்கு முன்னாடி நீ சிருஷ்டிகர் என்னென்ன சொல்லி பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல நம்மளுடைய சாலமன் வந்து அவ்வளவு சூப்பரா எழுதியிருப்பாரு ஒன்னொன்னா. அதனால நீ வாலிப பிரயத்திலே உன் சிருஷ்டிகர் என்னென்ன சொல்லி எழுதியிருக்கோம். பாத்தீங்கன்னா அப்ப ஏனோக்கு வந்து சின்ன வயசு வாலிப பயத்துல என்ன பண்றாரு, அவர் இறந்துட்டாரு சொல்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். அவர் வந்து என்ன பண்ணல, அந்த மரணத்தை வந்து என்ன பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. வேணா அது கூட படிங்களா பிரசங்கி, அது சூப்பரா இருக்கும் அந்த வசனங்கள்ல. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீய நாட்கள் வராதுக்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததுக்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதுக்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நிறைய சொல்லி பாக்குறோம். என்ன சொல்றாங்க, நீ உனக்கு விருப்பமா இல்லாத காலங்கள் எது, உன்னுடைய பிரைமான நீ நல்லா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கிற டைமா, எல்லாம் செய்ய முடியற டைமா, இல்லைன்னா வந்து செய்ய முடியாம ரொம்ப வீக்கா மூட்டு வலி எல்லாத்தினால இருக்கிற டைமா பாத்தீங்கன்னா, பிரியா மூட்டு வலி நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளால இதுவே செய்ய முடியாத ஒரு வயசான காலம் தான் சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, உங்க சிஷ்யகரன் நினைவு சொல்லி சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் மறையறதுக்கு முன்னாடி சொல்லி சொல்றதுன்னா என்னது, நம்ம 2 கண்கள் பத்தி பேசிட்டு இருக்காரு. கண்கள்ல வந்து புற விழுறது, ஓகே, கண்ணு தெரியாம வந்து மங்களா வருது. சோ அதை பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். அடுத்தது, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததுக்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். என்ன சொல்ற வராங்க பாத்தீங்கன்னா, தள்ளாடினா நம்ம 2 கால்கள் கைகள் வந்து என்ன ஆகுது, வீக் ஆயிட்டு நம்ம நடக்கவே முடியாம ரொம்ப தள்ளாடுற நிலைமை ஆயிடுது. நம்ம இயந்திர வரைக்கிறவர்கள்லாம் என்னது, நம்ம பற்கள்லாம் குறைஞ்சிருது சொல்லி பார்க்குறோம். குறைஞ்சி போறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, உன் சிருஷ்டிகர் என்னன்னா, அது என்னது பால்கனி வழியாய் க்ரோயிங் டின் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா கண்களை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவிகள் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கண்ணிகள்லாம் அடங்கி போறதுன்னா காது கேட்காதது. கண்ணை பத்தி சொன்னாரு, நம்ம காது கேட்காத நிலைமை வரம் எது, அதுக்கு முன்னாடி சிருஷ்டிகர் என்னென்ன, நேற்றுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெற்றி கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போவதற்கு முன்னும். பசி தீவனம் நம்மளுக்கு பசிக்காம நிலைமை ஆயிடுது. அப்புறம் எல்லாத்துக்கும் பயம் வந்துடுது. அப்புறம் வந்து எது சின்ன சின்ன பொருள் கூட நம்மளால தூக்க முடியாம ஒரு நிலைமை வந்துட்டு சொல்லி பார்க்குறோம். ஓகே, வயசான பிறகு. அதுக்கு முன்னாடியே நீ சிருஷ்டிகரன் என்ன சொல்லி சொல்றாரு. அடுத்து, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். அப்ப பாருங்க, நீ செத்து போயிட்டேன்னா என்ன ஆயிடும், நீ நித்திய வீடாகிய மரணத்துக்கு போவதுக்கு முன்னாடியும், அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து ஐயோ செத்து போயிட்டே சொல்லி புலம்புறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, உன் சிருஷ்டிகரன் என்ன, வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு பொக்கினை நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டியிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலும் இல்லை. பாத்தீங்களா, அப்ப இங்க சொல்ல வர கான்டெக்ஸ்டே பாத்தீங்கன்னா வந்து நீ வயசாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, உன் சிருஷ்டிகரன் என்ன. அப்ப வயசானா என்ன ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் டெத்து, இந்த மரணத்தை வந்து என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். இததான் வந்து இங்க என்ன பண்றாரு, டைரக்டா போட்டிருக்காரு. எங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, he did not experience death. ஏன், அவர் வாலிப வயசாகிய 365வது வருஷத்துல என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசுல 36 வயசுல என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதனாலதான் இங்க எபிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், when they died,
இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அப்போ ஏனோக்கு ஒருத்தர் அவர் வந்து தேவனோடு சஞ்சரித்தாரு. தேவன் என்ன பண்றாரு? அவரை மரணத்தை காணாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு? வாலிப வயசுல என்ன பண்றாரு? அவரை எடுத்துக்கிட்டாரு சொல்லி பார்க்கிறோம். அவர் மறிச்சிட்டார். மறிச்சுதான் வந்து என்ன பண்ணிட்டாரு? மண்ணோட மண்ணா அவர் சரீரம் போயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மரணத்தின் விளைவை வந்து என்ன பண்ணல? காணல. ஓகே. அந்த அத்தனை நாள் 900 வருஷம் வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாடி உடஞ்சி உடஞ்சி டீகே ஆகி போறதை பார்க்காம அது செயல் எழுந்து போறதை பார்க்காம என்ன பண்ணிட்டாரு? ஆரம்பத்திலேயே வந்து வாலிப வயசுல என்ன ஆயிட்டாரு? அவர் மறிச்சிட்டார். அதனாலதான் தேவன் எடுத்துக்கொண்டார் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் மரணத்தை வந்து பார்க்கவில்லை சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இவரெல்லாம் மறித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு தெளிவு இல்லைன்னா இதுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எங்கிட்ட கீழே கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறோம். ஓகே. இந்த வார்த்தைக்கு தேவனுக்கு நன்றி.